ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 48:14. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆமென். இந்த தேவன் நம்முடைய தேவன். தேவனாகிய கர்த்தர் சொன்னார், நான் உங்களுடைய தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று சொல்லி, இந்த தேவன் நம்மை தாயின் கருவிலே நம்மை தெரிந்தெடுத்தவர், அவர் அறிந்தவர். இந்த தேவன் சொல்லுகிறார், நான் உங்களுடைய தேவனாய் இருப்பேன், எல்லா சூழ்நிலையிலும் நான் உங்களோடு இருப்பேன். உடைய ரட்சிப்பின் கரம் தம்முடைய மகிமையை வழங்க செய்யும். அருமையான தேவ பிள்ளையே, தேவனாகிய கர்த்தருனோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். பொய் சொல்லாதவர், வாக்கு மாறாதவர். அவருடைய வார்த்தைகள் உண்மை, அவருடைய குணாதிசயமே உண்மையாயிருக்கிறது. இந்த தேவன் இந்த புதிய மாதத்திலும் தேவனாகிய கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்கும். அவரே உங்களோடு கூட இருப்பார். இஸ்ரவேல் ஜனங்களை எவ்விதமாய் ஆச்சரியமாய் வழி நடத்தினாரோ, மேகஸ்தம்பமாய், ஹல்லேலூயா, அவர் நிழலாய் நின்றாரோ, உனக்கும் உன் வாழ்க்கையிலும் தேவனாகிய கர்த்தர் நிழலாய் இருப்பார். உன்னை வழி நடத்துவார், உன்னோடு கூட வருவார். ஹல்லேலூயா, தம்முடைய மகிமையை காண செய்வார். யாத்திரையாகமம் 15:2 நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம், கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். ஆமென். அவர் நம்முடைய முற்பிதாக்களின் தேவனாய் இருந்தவர், இன்றைக்கு நம்முடைய தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு அவர் நம்மோடு கூட இருக்கும்படியாய், ஹல்லேலூயா, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். தேவனுடைய கிருபைகளை அதிகமாய் ருசிக்கும்படி பெற்றுக்கொள்ளும்படி தேவனுடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்கள். தாழ்மை உள்ளவருக்கு அவருடைய கிருபை கொடுக்கிறாரே, வாஞ்சிக்கிறவருக்கும் தேடுகளுக்கும் தன்னை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறாரே. இன்றைக்கு நம்மையும் தாழ்த்தி கொண்டு இந்த மாதத்தில், இந்த புதிய மாதத்தில் அப்படியே புதிய இரக்கங்களை, கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ளும்படி வாஞ்சிப்போம். தேவனையே நோக்கி பார்ப்போம். ரட்சிப்பு அவரிடத்திலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. அப்படியே முகத்தையே தேடுவேன் என்று சொல்லுங்கள். அப்படியே முகத்தின் பிரகாசம் நம்ம மேல வீச பண்ணப்படட்டும். அப்பொழுது நாம் ரட்சிக்கப்படுவோம். அவர் கர்த்தர் என்றும் நாம் அவருடைய பிள்ளைகள் என்றும் இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு விளங்க செய்வார். நாம் செபிக்கலாம். மகா பரிசுத்தமான பிதாவே, உம்முடைய தயவுள்ள நாமத்துக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் எங்களை கைவிடாத தேவன், எங்களை அழைத்தவர், எங்களை தெரிந்து கொண்டவர், எம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த புதிய மாதத்திலே உம்முடைய மேலான கிருபை தயவு எங்களை அதிகமாய் தாங்கும்படியாய் செபிக்கிறோம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் எங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னீரே. இந்த புதிய மாதத்தில் உம்முடைய வழி நடத்துதல், உம்முடைய கரம், உம்முடைய திடமான வார்த்தைகள், உம்முடைய பொய் சொல்லாத உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு உன்னை கடந்து போவதாக. அந்த மகிமையின் மேகம் எங்களை வழி நடத்தட்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருந்து எங்களை நடத்துவீராக, போதிப்பீராக. ஜீசஸ் நேம், உடைய வல்லமையுள்ள கரத்தில் எங்களையே தாழ்த்துகிறோம் அப்பா, ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.